வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வயதானவர்களுக்கான ஏற்கனவே அப்பர் லிம் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு லோயர் லிம் கால்களுக்குள்ள எக்ஸசைஸை இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. இது மாதிரி தலானி இல்லாமல் நேராக படுத்துக்குங்க. படுத்துட்டு கழுத்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கால்கள் எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக முதல்ல படுத்துக்கணும். படுத்துட்டு நல்லா ஒரு 3 முறை நல்லா மூச்சு நல்லா ஃப்ரீயாக இழுத்து விடணும். மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம இப்போ எக்ஸசைஸாக பண்ண போகிறோம். முதல்ல காலை பொறுத்தவரையிலும் முதல்ல ஸ்ட்ரைட்டாக அப்படி தூக்குறோம். தூக்கி 1 2 3 4 5 அப்படி சொல்லி 5 சொல்கிற வரைக்கும் நிப்பாட்டிட்டு காலை திருப்பி இறக்கிடுறோம். அதேமாதிரி இந்த காலை தூக்குறோம். 1 2 3 4 5 அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பி இறக்கிடுறோம். இது ஒரு எக்ஸசைஸு. அடுத்தது பார்க்கும்போது காலை ஃபுல்லாக எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ ஃபுல்லாக அப்படி பெண்ட் பண்ணுங்கள். முடியலைன்னா ஒரு காலையை வச்சு இழுத்துங்க, பெண்ட் பண்ணுங்கள், திரும்பி நீட்டுங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி நீட்டுங்க. அதுமாதிரி இந்த காலையும் நல்லா ஃபுல்லாக பெண்ட் பண்ணுங்கள், திரும்ப நீட்டுங்க, திரும்ப பெண்ட் பண்ணுங்கள், திரும்ப நீட்டுங்க. அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காலை வெளியில் இந்த பக்கம் இருக்குன்னா இப்படி வெளியில் கொண்டு போங்க, திரும்ப உள்ளே இழுங்க. வெளியில் கொண்டு போங்க, திரும்ப உள்ளே கொண்டு வாங்க. இது மாதிரி வெளியில் கொண்டு போங்க, திரும்ப உள்ளே வெளியில் கொண்டு போங்க, உள்ள. 2 காலையும் கொஞ்சம் ஒரு அடி அகலத்துக்கு விரித்து வச்சுட்டு 2 கட்டை வரலும் ஒன்று சேர்கிற மாதிரி வரணும். 2 கட்டை வரலும் ஒன்று சேரணும். சுண்டு விரல் 2 கீழே தரையில் படுற மாதிரி வெளியே உட்காந்துருக்கணும். நல்லா பார்த்துங்க. இது மாதிரி கட்டை விரல் ஒன்றோட ஒன்று தொடரணும். சுண்டு விரல் 2 திரும்பும்போது தரையை தொடுற மாதிரி இது மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 15லேருந்து 20 முறை செஞ்சு வாங்க. நல்லா ரொம்ப ரிலாக்ஸாக படுத்துட்டு ரிலாக்ஸாக பண்ணணும் ஒவ்வொரு எக்ஸசைஸையும். அதேமாரி ஆடைகளும் பார்த்தீங்கன்னா நல்லா தளர்வான ஆடைகளை அணிஞ்சிக்குங்க. பொதுவாக இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக வெறும் வயிற்றுல செய்யுங்க. அப்படி வெறும் வயிற்றுல செய்யுங்க. கொஞ்சம் வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு காலையில் மார்னிங் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஈவினிங்கோ மாதிரி பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுவது சிறந்தது இந்த எக்ஸசைஸ் எல்லாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காலை குத்துக்க வச்சுங்க. காலை இப்படி மேலே வச்சுட்டு இடுப்பை அப்படி தூக்குறோம். இது மாதிரி இடுப்பை தூக்குறது, திருப்பி இறக்கிடுறோம். இடுப்பை தூக்குறோம், திரும்ப இறக்கிடுறோம். ஒரு இந்த காலத்துக்கு இப்படி வச்சுட்டு இடுப்பை தூக்குறது, கீழே இறக்கிடுறது. இடுப்பை தூக்குறோம், கீழே இறக்கிறோம். இந்த இடுப்பை தூக்கி ஒரு 5 செகண்ட் நிப்பாட்ட முடியும்னா 1 2 3 4 5 நிப்பாட்டுங்க. அப்புறம் 2 காலையும் ஊனிட்டு இடுப்பை தூக்குங்க. தூக்கி நிறுத்துங்க. கையை இந்த சைடு பக்கவாட்டில் 1 2 3 4 5 வச்சிருங்க. திருப்பி தூக்குங்க. 1 2 3 4 5 தூக்குங்க. இது மாதிரி செய்யும்பொழுது இந்த இடுப்பும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸுமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நல்லா ஸ்ட்ரென்த்தும் ஆகும். இது மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 காலையுமே ஒன் சைடாக உடம்ப திருப்பக்கூடாது. 2 காலையும் ஒன்றா வச்சுட்டு ஒன் சைடாக திருப்புறோம். கழுத்தை ஆப்போசிட் சைடில் திருப்பணும். அப்புறம் இந்த பக்கம் திருப்பும்போது நெக்கு ஆப்போசிட் சைடு. இது மாதிரி கையை சைடில் வச்சுக்கலாம். எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு. இது மாதிரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தோம்னா 2 காலம் இப்படி வச்சுட்டு இப்படி விரித்து வச்சுருங்க. எவ்வளோ தூரம் கொண்டு வரீங்களோ நல்லா கொண்டு போங்க. திரும்பி மேலே இழுத்துட்டு வாங்க, கொண்டு போங்க. திரும்ப இப்படி இழுத்துட்டு வாங்க. எவ்வளோ காலை உள் நோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுங்க. அதுமாதிரி ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நீட்டிடுங்க. 2 குதிகாலும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிருக்கணும். இப்படி மடங்கும்போது ஃபுல் பாதமுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கிற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் இந்த இது எக்ஸசைஸ் 2 காலும் இப்படி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இது மாதிரி அசைவு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு காலை நீட்டிடுங்க. இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா காலை 2யுமே ஸ்ட்ரைட்டாக கீழே படாத மாதிரி நீட்டுங்க. திருப்பி மடக்குங்க, திருப்பி நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நல்லா நீட்டுங்க, மடக்குங்க. இது மாதிரி இந்த பொசிஷனில் செய்கிறோம். அதே இப்போ நம்ம ஒன் சைடாக திரும்பி படுத்துக்கிறோம். இப்போ இதே இந்த சைடு ஒன் சைடாக படுத்துக்கிறோம்னா
உங்களுடைய ஒரு கையை வந்து இப்படி தலைக்கி வச்சுருங்க. இந்த காலை வந்து நல்லா ஃபுல்லாக மடக்கிடலாம். இந்த காலை நீட்டிடுங்க. நீட்டிட்டு இந்த காலை இந்த கை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த காலை மேலே தூக்குறோம். தூக்கி ஒரு 5 எண்ணுறோம். 1 2 3 4 5 திருப்பி இறக்கிடுறோம். திருப்பி எண்ணுறோம். 1 2 3 4 5 இறக்கிடுறோம். திரும்ப தூக்குறோம். 1 2 3 4 5 இது மாதிரி செய்கிறோம். போங்க பின்னாடி இவ்வளோ கொண்டு போங்க. இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸுமே 15லேருந்து 20 முறை வந்து செஞ்சுவாங்க. இது மாதிரி செய்யலாம். அது மாதிரி காலை நேராக தூக்குறோம், வச்சிடுறோம், தூக்குறோம், வச்சிடுறோம், தூக்குறோம், வச்சிடுறோம். அந்த காலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி தூக்குங்க. வச்சுருக்கோமா கை தூக்குறோம், வைங்க. இது மாதிரி படுத்துட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து நெக்கை வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு காலை அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக தூக்குறோம். ஒரு 5 எண்ணுறோம். 1 2 3 4 5 வச்சிடுறோம். இந்த காலை தூக்குறோம். 1 2 3 4 5 இது மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 காலையுமே தூக்குறது. 1 2 3 4 5 இது பண்ணலாம். 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இந்த காலை இப்படி மடக்குங்க, நீட்டுங்க. சும்மா ஜென்ரலாக ரிலாக்ஸாக இதே பண்ணுங்க. இது மாதிரி இந்த கையால் இந்த காலை அப்படி இழுத்து பிடிங்க. இன்னும் இழுத்து பிடிச்சி ஒரு 5 கையால் இந்த காலை வந்து இப்படி இழுத்து பிடிங்க. கையால் இந்த காலை இப்படி இழுத்து பிடிங்க. ஒரு 5 எண்ணுங்க. 1 2 3 4 5 விட்டுருங்க. திரும்ப இந்த கை 1 2 3 4 5 இது மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5 இது மாதிரி படுத்துருங்க. சைடில் காலை தொங்க விட்டுட்டு வச்சுக்கோங்க. காலை தூக்கி மேலே வைக்கிறோம், நீட்டணும், திருப்பி தொங்க விடுறோம். காலை தூக்கி குத்துக்கால் வைக்கிறது, நீட்டுறோம், தொங்க விடுறது. காலை குத்துக்க வைக்கிறோம், தொங்க விடுறோம். இது ஒரு பேட்டர்ன். இதை வந்து ரிவர்ஸில் தொங்குறோம்னா காலை தொங்க விடுறோம், நீட்டுறோம், தூக்கி வச்சிடுறோம். காலை மடக்குறோம், தொங்க விடுறோம், காலை நீட்டுறோம், உள்ளே வச்சிடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஒரு 15லேருந்து 20 முறை செய்யுங்க. ஃபுல் பாடியுமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செய்வது சிறப்பாக இருக்கும். இது மாதிரி 2 காலுக்குமே எல்லாமே செஞ்சுருங்க. எக்ஸசைஸை 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜென்ரலாகவே செய்யலாம். இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். பெயின் இல்லாமல் இருக்கும். இதை செய்யுங்க. உங்களுடைய செஞ்சுட்டு இதோடைய பலன்களையும் பயன்களையும் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.